இப்போ நம்ம இந்த வீடியோவில் KFC ஸ்டைலில் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இவ்வளோ போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 kg சிக்கன் கழுவி வச்சுருக்குறோம், அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இதை வந்து மூடி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு, ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 கப் பால் எடுத்து வச்சுக்கலாம். பாலில் ஒரு எக்கை உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணுங்கள். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அந்த மாவில் முக்கி வச்சுக்கலாம். நல்லா ரோல் பண்ணி எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி முக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையில் ஒருக்கா முக்கி எடுத்துக்கலாம். எல்லா இடம் படுற மாதிரி முக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவில் மறுபடியும் முக்கி ரோல் பண்ணி முக்கிக்கோங்க. மாவு எல்லா இடத்துலையும் நல்லா படணும், அந்தளவுக்கு முக்கி வச்சுக்கோங்க. நல்லா பட்டுடுச்சு எல்லா இடத்துலையும். இதே மாதிரி அடுத்துள்ள சிக்கனையும் நீங்கள் முக்கி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மாவு நல்லா படணும். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதையும் நம்ம முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ எல்லா சிக்கனுமே இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம். இனி எண்ணெய் சூடாகிட்டு இந்த எண்ணெயில் வந்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ 2 போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் அது வந்து நமக்கு நல்லா இதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே இது வெந்துடுச்சுது, பார்க்க தெரியுது, நல்லாவே வெந்துடுச்சுது. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.